ஓவியர் டிராஸ்கி மருது தமிழ்நாட்டின் சமகால ஓவியர்களில் தனித்துவமானவர். ஓவியக்கலையில் தமிழ் சார்ந்த அடையாளத்தை வெளிப்படுத்துவதில் தனிச்சிறப்பு பெற்றவர் என்று அறியப்படும் டிராஸ்கி மருது அவர்கள் தமிழர் பாரம்பரியத்தை ஆராய்ந்து அதனை தனது கணினி ஓவியங்கள் மூலம் வெளிப்படுத்தும் நவீன ஓவியராக திகழ்கிறார். டொரண்டோவுக்கு வருகை தந்திருக்கும் அவரை எமது ஓவிய கலைஞர் கருணா டிவிஐ கலையகத்தில் சந்திக்கிறார். வணக்கம் ஓவியர் மருது அவர்களே. வணக்கம். வணக்கம். திரைப்படத்துறை சார்ந்த ஒரு குடும்ப பின்னணியிலிருந்து கலைத்துறைக்கு வந்தவர் என்று அறிகிறோம். எவ்வாறு நீங்கள் இந்த துறைக்கு வந்தீர்கள்? உங்களுடைய பின்னணி பற்றிய ஒரு சின்ன அறிமுகத்துடன் நாங்கள் இந்த உரையாடல் நிகழ்ச்சியை தொடங்கலாம். ஆமாம், நான் மதுரை, பிறந்து வளர்ந்தது மதுரை. எனக்கு மதுரை ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான் எனக்கு. அப்புறம் என்னுடைய தந்தையார் ரொம்ப பொலிட்டிக்கலாக ரொம்ப ஆக்டிவாக 30-40களில் இருந்தவர். அவர் காந்தி ஆசிரமம், தென் அப்புறம் அதுக்கு பிறகு ட்ராட்ஸ்கியவாதியாக மாறி அப்படி அவருக்கு ஒரு பெரிய பின்னணி உண்டு. அவர் தான் எங்களுக்கு அவருடைய ஆரம்ப காலத்தில் அவருக்கு சில நண்பர்களுடைய பாலிய நண்பர்கள் அங்கே மதுரையில் புத்தக கடை வச்சுருந்தாங்க. அதில் பாரதி புத்தகங்கள்னு ஒரு புத்தக கடை. அதுலேருந்து எங்கள் வீட்டில் ஒரு பெரிய லைப்ரரி இருந்தது. எங்களை அங்கே வாரத்தில் 2 முறை நாங்கள் போகிறது மாதிரி இருக்கோம். கூடவே அங்கே பக்கத்தில் மதுரையில் ரீகல் டாக்கீஸ்னு ஒரு தியேட்டர். அந்த தியேட்டரில் எல்லா அனிமேஷன் ஃபிலிம், ஃபீச்சர் ஃபிலிம், அனிமேஷன் ஃபிலிம், நான் சொல்கிறது 50s, ஏர்லி 50ஸ்லேயே ஃபீச்சர் ஃபிலிமு, அதே மாதிரி இந்த வால்ட் டிஸ்னி இவங்களுடைய துண்டு படங்கள், அப்புறம் ஸ்பெக்டாகுலர் ஃபிலிம் இருக்குது பாருங்கள், பெரிய பிரம்மாண்டமான பென் ஹேர், 10 கமாண்ட்மெண்ட்ஸ், இந்த மாதிரி படங்கள் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி படங்கள் கூட எங்களுக்கு அதாவது வாரத்தில் 2 முறை சினிமா பார்க்குறதும், அதில் இந்த மாதிரியான படங்கள், அப்புறம் லாரல் ஹார்டி, இந்த நகைச்சுவை படங்களும் எல்லாம் தொடர்ந்து வாரத்தில் 2 முறை, 1 முறை பார்க்குறதுக்கான வாய்ப்பும், இந்த புத்தக கடையில் போய் ஒரு 2 மணி நேரம் நானும் என்னுடைய சகோதரர்களும் போய் செலவழிக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு சூழ்நிலை எங்கள் தந்தையார் ஏற்படுத்தி கொடுத்தாரு. அதனால் எனக்கு ஒரு படங்களோடு கூடிய புத்தகங்களை அதிகமாக எங்களுக்கு வாங்கி கொடுத்தாரு. அது ஒரு பெரிய முக்கியமானது. அப்புறம் மதுரை லைப்ரரிஸ், சம் ஆஃப் த லைப்ரரிஸ், அதில் குறிப்பாக காந்தி மியூசியத்தில் இருந்த லைப்ரரி, அங்கே திரையிடப்படுகிற படங்கள், திரைப்படங்கள், துண்டு படங்கள், அதில் குறிப்பாக கனடாவிலிருந்து செய்த மிக முக்கியமான ஒரு மாபெரும் கலைஞர் இந்த நார்மன் மேக்லரன்னு ஒருத்தருடைய படம், அவருடைய துண்டு படங்களெல்லாம் நான் அந்த வயசுலேயே அங்கேயே பார்த்துருக்கேன். அப்புறம் மீனாட்சி அம்மன் கோயில், மதுரை சித்திரை திருவிழா, என்னுடைய புற சூழல், எங்கள் குடும்பத்தை சார்ந்த சூழல், அழகர் கோவில், இப்படி எனக்கு ஒரு ஆர்டிஸ்டாக வர்றதுக்கான இன்ஸ்பிரேஷன் எனக்கு சின்ன எளிய வயதிலே கிடைச்சிது. அப்புறம் ஓவியம் சார்ந்த புத்தகங்களை வாங்கி பரிசாக எங்களுக்கு கொடுப்பாரு. அப்புறம் ஓவியத்துக்கான உபகரணங்கள், வாட்டர் கலர், அந்த மாதிரி ஒரு என்கரேஜ்மெண்ட், ஹவு டு ட்ரா அண்ட் பெயிண்ட்டு, இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் சின்ன வயசில் எனக்கு கிடைச்சனால எனக்கு அது ஒரு பெரிய இதுதான். இப்பொழுது மருது அவர்கள் தனியே ஓவியத்துறை சார்ந்து மட்டுமல்ல, அவர் திரைப்பட கலை வடிவமைப்பு துறை, அதாவது ஆர்ட் டைரக்ஷன், அதே போன்று தொலைக்காட்சி மற்றும் சினிமா துறைகளிலே உயிராட்டத்துறை என்று சொல்லப்படுகிற அனிமேஷன் துறை, மற்றது விசேட கணனி காட்சி அமைப்பு, ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் துறை, ஆடை வடிவமைப்பு துறை, டெக்ஸ்டைல் டிசைன், மட்பாண்ட வடிவமைப்பு துறை, போர்ட்ரே டிசைன் போன்ற பல்வேறு துறைகளில் இயங்கிக் கொண்டிருப்பவர். அந்த துறைகளெல்லாம் தமிழ் அடையாளத்தை கொண்டு வர வேண்டும் என்ற முனைப்பில் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு முக்கிய ஓவியர். அதே நேரம் இந்திய அளவில் கணனியூடாக ஓவியத்தை முன்னெடுத்த முதல் ஓவியர் மருது அவர்கள் தான். ஆரம்ப காலத்தில் ரொம்ப ஏழியவே எனக்கு முதலிலேயே நீங்கள் அதை கிடைச்சிருச்சது. அதே போன்று நவீன ஓவியத்துறையிலும் நீங்கள், அதாவது பாமர மக்களுக்கு நவீன ஓவியத்தை கொண்டு சேர்க்கும் வகையில் மைய நீரோட்ட பத்திரிகைகள், ஊடகங்களில் நவீன ஓவியத்தை எடுத்து சென்ற ஓவியர்களில் நீங்கள் முக்கியமானவர். இந்த கணனி துறையில் நீங்கள் எவ்வாறு ஓவியத்தை முன்னெடுக்க
அதுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு எப்படி வந்தது? 80களின் ஆரம்பத்திலேயே கணனியில் ஓவியத்தை கையாண்டு அப்பொழுது கணனித்துறையே ரொம்ப ரேர் தான் அந்த நேரத்திலேயே முன்னெடுத்த ஒரு ஓவியர். அப்பொழுது உங்களுக்கு எவ்வாறு அந்த எண்ணம் ஏற்பட்டது? ஆக்சுவலாக வந்து ஓவியக் கல்லூரியில் படிக்கும்போது வெறும் பெயிண்டிங் மட்டும் பண்ணாமல் நான் சொன்னது போல் ஃபோட்டோகிராஃபி, தென் சினிமா, எஸ்பெஷலி அனிமேஷன்னு, அப்புறம் ஸ்பெஷல் எஃபெக்ட். அதாவது ஓவியர்களுடைய பங்களிப்பு இன்டு சினிமா இருக்குது பாருங்கள். அதில் வந்து பின்புலம் வரைகிறது அல்லது ஸ்பெஷல் எஃபெக்டில் சில பகுதியை மறைச்சிட்டு சில பகுதியை வரைஞ்சி இல்லை ரெண்டையும் சேர்க்கறது, இந்த மாதிரியான பகுதி மேலெலாம் எனக்கு பெருத்த ஈடுபாடு. கூட வந்து பள்ளி மாணவராக இருக்கும்போதே நான் பார்த்த சில ஸ்பெஷல் எஃபெக்ட் ஃபிலிம், எஸ்பெஷலி அந்த ரே ஹாரியோடைய படங்கள், கதாநாயகனோட எலும்பு கூடலாம் வந்து சண்டை போடும், பெரிய டைனோசாரெலாம் வரும், இந்த மாதிரி டைனோவேஷன் சொல்கிறாங்களே, பொம்மையை வச்சுட்டு ஸ்டாப் மோஷனில் எடுக்கிற படங்கள், இது மாதிரியான படங்கள் மேலே எனக்கு ஒரு பெரிய ஈடுபாடு. அது வந்து ஓவியக் கல்லூரி வந்த பிறகும் கூட. அப்புறம் ஓவியக் கல்லூரி எனக்கு இன்னொரு புது ஏரியாவெல்லாம் கண்ணை திறந்து விட்டது. அதாவது எப்படின்னா, எஸ்பெஷலி இந்த இது இருக்குது பாருங்கள், கிராஃபிக் டிசைனர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அதாவது கம்யூனிஸ்ட் கண்ட்ரீஸில் இருந்த கிராஃபிக் டிசைனர்ஸ் லைக் ஒரு சில குறிப்பிட்ட கலைஞர்கள் வந்து போஸ்டர் பண்ணுவாங்க, ஃபோட்டோகிராஃபி எடுப்பாங்க, டாய் டிசைன் பண்ணுவாங்க, அனிமேஷன் பண்ணுவாங்க. இப்படியான கலைஞர்கள் மேலே எனக்கு இருந்த கல்லூரியில் படிக்கிற போது இருந்த என்ன சொல்லுவாங்க விருப்பம், அவங்கள பின்தொடர்ந்து அவங்களுடைய செயல்பாட்டை வந்து போற்றி அதுக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணி போன நிலையில் எனக்கு வந்து அந்த வீவர் சர்வீஸ் சென்டர், டெக்ஸ்டைல் டிசைனுக்கெலாம் போய் இருந்துட்டு நான் திருப்பி சினிமாவுக்கு வந்துடணும்னு வந்துட்டேன். என் படம் வந்து லிட்ரலாக என் படம் அசையணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்தவுடனே 85 அனிமேஷன் மேலே எனக்கு ஒரு பெரிய, அதாவது ஓவியம் வந்து என்னுடைய ஓவியம் அசைவ குறித்த ஓவியம் தான், அது முழுமையாகவும் அசையணுன்ற ஒரு நிலை வந்த பிறகு 85 அந்த கரெக்டான அந்த காலகட்டத்தில் இங்கே அமெரிக்காவிலேருந்து வருகிற ஒரு பத்திரிகை, ஹவுன்னு ஒரு பத்திரிகை, அந்த பத்திரிகையிலே வந்து சில கலைஞர்கள் வந்து அப்போ ப்ரிமிட்டிவாக தான் இருக்குது கம்ப்யூட்டரை தங்களுடைய செயல்பாட்டுக்கு எப்படி அவங்க இணைச்சிக்கிட்டாங்கன்னு சில, அது அந்த மேகசின் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் மேகசின். ஒரு ஓவிய கலைஞர் இப்போ முதல்ல எப்படி செய்கிறாரு, அப்புறம் அடுத்து என்ன செய்கிறாரு அப்படின்னு அது வரிசையாக புகைப்படமாக போட்டு விளக்கப்படங்களோட ஒருத்தருடைய பாணி இருக்குது பாருங்கள், நீங்கள் ஒரு மாதிரி செய்வீங்க, அவர் ஒரு மாதிரி, அதை வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் போடுவாங்க. அப்படி இல்லை, சில கலைஞர்கள் வந்து இந்த கம்ப்யூட்டரை இணைச்சிக்கிட்டதை பார்க்க ஆரம்பித்த பிறகு அதில் உள்ள சாத்தியப்பாடுகள்லாம் எனக்கு ரொம்ப அவசியமான, எனக்கு பக்கத்தில் இருக்கிறனால நான் சொல்கிறது மாதிரி ஒரே ஒரு தளத்தில் இயங்கலை, ஓவியராக இருந்தாலும் ஒரு தளத்தில். கூடவே நான் கவனித்த அந்த கலைஞர்கள் எல்லாரும் வெர்சடைலாக இருக்காங்க, பல்வேறு துறையில் இதனுடைய இணைப்பான இணை கலைகளிலெல்லாம் வந்து தங்களுடைய இதாக சேர்த்துக்கிட்டு சினிமா இது எல்லாத்துக்கும் உள்ள அனிமேஷன் இதுக்குள்ளெல்லாம் சேர்ந்து இயங்குனதுனால இதில் அனிமேஷனுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு நான் ஒரு 4 ஆண்டுகள் வெறும் இந்த அமிகான ஒரு கம்ப்யூட்டர், அது சார்பான புத்தகங்கள் எல்லாம் வாங்கி படிச்சுக்கிட்டு கனவு கண்டுகிட்டே இருந்த காலகட்டத்திலேருந்து 89, 88, 89க்கு என் பக்கத்தில் கம்ப்யூட்டர் வந்துருச்சு. 90லேயே நான் வந்து முதல் அனிமேஷன் சென்னையில் ஒரு விளம்பர படத்திற்காக என்னுடைய நண்பர்கள், என்னுடைய சகோதரரோட கூட படித்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்த ஸ்டூடெண்ட்டு, ஒரு பழைய எழுத்தாளர் கு. அழகிரிசாமியுடைய பையன் அவர் ப்ரொடியூஸ் பண்ணி அவர்களோட சேர்ந்து நாங்கள் இயங்கினதில் முதல் அனிமேஷன் ஃபிலிம் அதாவது செல் அனிமேஷனையோடு சேர்ந்து கையால் வரைஞ்சதும் கம்ப்யூட்டரும் இணைகிற ஒரு பகுதியாக ஒரு படம் பண்ணணும். ஒரு விளம்பர படம் தான் பண்ணோம். நீண்ட ஒரு 3 மாதம் நான் தொடர்ந்து வேலை செய்த படம். அந்த படத்துக்கு நான் ஒர்க் பண்ணதுலேயே எனக்கு வந்து கம்ப்யூட்டருடைய பயன்பாடு முழுமையாக புரிஞ்சிருச்சு. அந்த படத்துக்கு எனக்கு கிடைச்ச பணத்திலேயே முதல் கம்ப்யூட்டர் நான் வாங்கிட்டேன். அதனால் அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் நான் வந்து தொடர்ந்து பயன்படுத்த ஆரம்பித்தேன். என்னுடைய சகாக்களும் கூட, என்னுடைய ஓவியர்கள் எல்லாரும் அப்போ கம்ப்யூட்டர்னால் ஏதோ மவுஸு கணக்கு போடுற மாதிரி அல்லது இல்லைன்னா டைப் செட் பண்ணுவாங்க, இவ்வளோதான் அந்த பகுதியெலாம் இது இருந்துச்சு. நான் வந்து ரொம்ப ஏர்லியாகவே வேக்கம்னு ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டேப்லெட்டு, அதனுடைய ஆரம்ப நிலையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அதனுடைய வளர்ச்சி எல்லாம் நான் பயன்படுத்திட்டு வரேன். அப்போ பலருக்கு தெரியாது நான் மவுஸ் தான் வரைகிறேன்னு. நேயர்களுக்கு ஒரு சின்ன விளக்கம், டேப்லெட் என்பது ஐபேட் அதுகளை போன்றதல்ல, இது வரைகலை துறை சார்ந்தவர்களுக்கென வடிவமைக்கப்பட்ட ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் தான் அது. அதில் பெனில் வரணும். இப்போ வந்து அது வந்து நவீன வடிவமாக வந்துருச்சு. இப்போ நான் அதையும் தான் பயன்படுத்துகிறேன். அது வந்து நீங்கள் ஆன் த மானிட்டர் நீங்கள் வரைகிறது தான், கிட்டத்தட்ட ஐபேட் அது மாதிரி பயன்படுத்துகிற மாதிரி தான். அந்த வேக்கமுடைய சின்டெக் இருக்குது பாருங்கள், அதில் வரையும். ஆக்சுவலாக அப்போ வந்து பலருக்கு வந்து நானே
சில தொழில்முறை ஓவியர்களுக்கெல்லாம் அதை நிறைய பேருக்கு புரியல அது நான் என்ன எப்படி வரைகிறேன்னு. அப்போது நான் பெண்ணில் தான் வரைகிறேன்றது இல்லாமல் அவங்க மவுஸில் வரைகிறனால அதெல்லாம் ஓவியம் இல்லைன்னு பேசிகிட்டு இருந்தவங்கலாம் இருந்தாங்க அந்த காலகட்டத்தில். அப்புறம் நான் அப்புறம் நான் ஒரு எஜுகேட் பண்ணி நிறைய யங் ஆர்டிஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய அப்புறம் அதை ஓவியம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நான் பேசுகிற காலத்துலலாம் இதெல்லாம் அடாப்ட் பண்ணலாம் உன்னையே தான் காலம் விட்டுட்டு போயிடும்னு சொல்லுவேன். அப்படி ஒரு டைம் எல்லாம் இருந்துச்சு. அப்புறம் நீங்கள் பெரிய தொழில்முறை ஓவியர்களுக்கே இந்த வேக்கம் எல்லாம் நான் பயன்படுத்துறதுக்கு ப்ராடக்டை பயன்படுத்துறதுக்கெல்லாம் நான் சொல்லி கொடுத்த போது கூட அவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் சிலருக்கு மானிட்டரை இங்கே வரைஞ்சிட்டு மானிட்டரை பார்த்து வரைகிறதுலாம் கஷ்டப்பட்டாங்க. சில பேர் அதனால் விட்டுட்டாங்க. இப்போ நவீன உத்தியும் உபகரணமும் வந்துருச்சு தானே, அதனால் இப்போ வேறு மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்துச்சு. ஆனால் நான் தொடர்ந்து இந்த ப்ராடக்டினுடைய வளர்ச்சியோட கலைஞர்கள் நான் ஆரம்ப காலத்து ஃபோட்டோஷாப்பை பயன்படுத்தினேன். அப்படியே இதனுடைய வளர்ச்சியினுடைய கூடவே வந்தேன். ஆகனால முதல்ல சினிமாவில் போய் ஸ்பெஷல் எஃபெக்ட் கம்ப்யூட்டரை இணைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி எங்களுக்கு வந்துச்சு. இப்போ தொடர்ந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. நானும் ஒர்க் பண்ணுறேன். என்னோடய ஸ்டூடெண்ட் நான் பயிற்றுவித்த கிட்டத்தட்ட ஒரு 40 பேருக்கு மேலே ஒரு லீடிங் அனிமேஷன் இன்ஸ்டியூட்டோட கம்பெனிஸோட எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. சரி, இப்பொழுது இந்த நவீன ஓவியம் தொடர்பான விடயங்களுக்கு வரும். இப்பொழுது நீங்கள் தான் தமிழ் பொது வழியில் அதாவது மைய நீரோட்ட ஊடகங்களில் முதல் நவீன ஓவியங்களை கொண்டு சேர்த்த ஓவியர் நீங்கள் தான். அந்த வகையில் எந்த விதமான தடைகளை நீங்கள் உடைக்க வேண்டியிருந்தது, அல்லது நீங்கள் முதல் நவீன ஓவியத்தை இந்த மைய நீரோட்ட பத்திரிகைகளில் ஊடகங்களில் கொண்டு சேர்க்கும் பொழுது என்ன விதமான விமர்சனங்களை எதிர்கொண்டீர்கள்? இல்லை, அது ரொம்ப கடினமான ஒரு டைம் தான் அது. எப்படின்னா எங்களுக்கே 70 70s நாங்கள் மாணவராக இருந்த காலகட்டத்தில் எங்களுக்கே மெயின் ஸ்ட்ரீம் மேகசின் மேலே பெரிய மரியாதை இல்லை. ஆனால் அதை பார்த்தா நாங்கள் வளர்ந்தோம். 50 60 அதை பார்த்தா வளர்ந்தேன். ஆனால் 70 ஓவியக் கல்லூரி சூழலுக்கு வந்த பிறகு அது எங்களுக்கு ஒப்பாத ஒரு பகுதியாக அது பட்டுச்சு. ஆனால் நீங்கள் வரலாற்றை பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கு, அதாவது ஓவிய கல்லூரியினுடைய முறை ஒன்று, அப்புறம் கேலண்டர் ஆர்ட்டுன்னு ஒன்று, அப்புறம் பத்திரிகை ஓவியம்னு ஒன்று, அப்படியே தமிழ்நாட்டில் தனித்தனியாக ஒரு குழுவாக இயங்கிட்டு இருந்த நிலையில் சிறு பத்திரிகைகள் 60 வந்துச்சு. சில எழுத்தாளர்களும் ஓவியர்களும் சேர்ந்து செஞ்ச மிக முக்கியமான ஒரு காரியம். அதில் என்னுடைய ஆசிரியர்கள் அதில் பெரும் பங்கு ஆற்றியிருக்காங்க. என்னுடைய ஆசிரியர்கள்னால் நான் பாஸ்கரன், தக்ஷணா, தென் ஆதிமூலம் அதில் ஒரு மிகப்பெரிய முக்கியமான பங்கு ஆற்றினவர். அப்புறம் நான் ஒரு வளர்கிற கலைஞர்களில் நாங்கள் ஒரு இளம் மாணவர்களில் கொஞ்சம் ப்ராமிசிங்காக தெரிஞ்சவங்களெல்லாம் அவங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நானும் அதிலெல்லாம் எனக்கும் இலக்கிய சார்ந்த நண்பர்கள் நிறைய இருந்ததாலையும் அவங்களோடலாம் சேர்ந்து நாங்கள் சிறு பத்திரிகைக்கும் நிறைய வரைஞ்சேன் நான். அப்புறம் இஷ்யூ பேஸ்டாக பொலிட்டிக்கலாக எனக்கு சாதகமாக அல்லது நான் பேரலாக நினைக்கிற அரசியல் நிலைப்பாடு பாருங்கள், அதுகளோடலாம் நாங்கள் செயல்பட்டோம். ஏன் ஈழ பிரச்சனையும் கூட அந்த காலகட்டத்தில் நாங்கள் செயல்பட்டோம். அந்த காலகட்டத்திலேருந்து செயல்பட்டுருக்கோம். அப்படியான டைமில் ஒரு நல்லா சொன்னால் 80களோட ஆரம்பத்தில் வெளியே இருந்து இந்த சிறு பத்திரிகையில் இருந்தவங்கலாம் சில பேர் உதவி ஆசிரியரெல்லாம் பத்திரிகைக்குள்ளே போகிறாங்க. அவங்களுடைய அடையாளமாகவும் எங்களை எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்புறம் நாங்களும் ஒரு நவீன ஓவியத்துக்கும் அதுக்கும் இருந்தது, அதாவது மக்கள் மத்தியில் இருக்கிறதுலேருந்து இந்த பிரிவில் ஏற்கனவே இருந்த தொழில்முறை ஓவியர்கள் போய் செய்கிறாங்க பாருங்கள், அந்த காரியத்தை செய்யாமல் வெளியே நவீன ஓவியராக ஒரு இது இருக்குது பாருங்கள், சிறு பத்திரிகையில் காட்சிப்படுத்துகிற, அதாவது கேலரியில் போய் பண்ணுற பெயிண்டிங் பண்ணுற மாதிரியான ஒரு தன்மையோடையே கொண்டு போய் அதை பத்திரிகைக்குள்ளே கொண்டு போய் வச்சோம். முதல்ல அது பெருசாக ரிசீவ் பண்ணதான் அது ரொம்ப அதிர்ச்சியான ஒரு காரியமாக தான் அது பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா மக்கள் ஏற்கனவே வேறு மாதிரி ஒரு ஓவியத்தை பார்த்து எல்லாம் பிரிட்டி பிக்சர்ஸ், அழகழகான படங்களை வரைகிறவங்கள மட்டுமே பார்த்து பழகிருக்கிற நேரத்தில் இது ரொம்ப சிதைச்செல்லாம் வரைகிற மாதிரியான ஒரு ஓவியத்தை பார்த்தோன்னா முதல்ல அது ஒரு மாதிரி தான் இருந்தது. ஒரு 3 ஆண்டுகள் 4 வருஷம் தொடர்ந்து நாங்கள் இயங்கிறோம். அந்த பத்திரிகைக்குள்ளே போய் நாங்கள் கரைஞ்சி போயிடுவோம்னு சொல்லி நினச்ச சில ஓவியர்களும் எங்கள் பகுதியில் இருந்தாங்க. அதே நேரத்தில் அங்கே போய் அந்த இடத்துல போய் அவங்க ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கிற ஓவியத்தையும் நாங்கள் பண்ணலை. இப்போ என்னுடைய ஓவியம் சில நேரங்களில் சிதைச்சிருக்கு, சில நேரங்கள் அகடமிக்காகவும் இருக்குது. முன்னெல்லாம் என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, பத்திரிகை ஓவியத்தில் பத்திரிகைகளில் பார்க்குற ஓவியம், ஒரு மணியம்மை பார்ப்பாங்க, அவருடைய பையன் வரைகிற மணியம் செல்வனார், ஜெயராஜ் பார்ப்பாங்க. இப்படி ஒரு பத்திரிகைக்குன்னு ஒரு சில ஓவியர்கள் இருக்காங்க. அதில் பெரிய கலைஞர்களும் இருக்காங்க. அதாவது கோபுலு போன்றவரை பார்த்து தான் நான்லாம் வளர்ந்தேன் சின்ன வயசில். இப்போ அப்படி இருக்கிற நேரத்தில் நாங்கள் போய் வரைகிறது ஒரு சிதைச்சி வரைகிற, ஏற்கனவே என்ன ஒரு கணிப்புனா மக்களுக்கு
நவீன ஓவியம் வரைகிறவங்க வரைய தெரியாதவங்க, ஒழுங்காக வரைய தெரியாதவங்க, ஏதோ இருக்கிறாங்க அப்படின்னு இருந்த நிலையில் நானே சிதைச்சு வரைகிறேன். சில நேரம் நானே ஒழுங்காகவும் வரைகிறேன். அதாவது அகடமிக்காகவும் டிசிப்ளின்டாக அகடமிக்காகவும் வரைகிறேன். ரெண்டையும் ஒரே ஒருத்தர் செய்யும்போது தான் இது பர்பஸை தான் செய்கிறாங்க, இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குன்றது பொது வெளியில் அது இயங்க ஆரம்பித்த பிறகு தான் அது எல்லாருக்கும் தெரிய வந்தது. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் பழக்கப்பட்டதிலிருந்து ரசிக்கிற இடத்துக்கு வந்து அப்புறம் ஓவிய வெளியை பற்றிய புரிதல்லாம் வந்து நவீன ஓவியர்களை பற்றியான செய்திகள் மேற்பரப்பில் வர ஆரம்பிச்சு, கூடவே நாங்கள் தொடர்ந்து எக்ஸ்பீரிமெண்ட்டில் பரீட்சார்த்தமாக பல்வேறு எங்களை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஏற்கனவே இருக்கிறவங்க வந்து வெறும் காட்சியை மட்டும், அதாவது ஒரு சம்பவத்தை மட்டும் படம் வரைகிறத நிலையிலிருந்து நாங்கள் விலக்கி ஓவியருக்கான முழு சுதந்திரத்தை கொண்ட ஒரு பகுதியிலையும் நாங்கள் இயங்கினதுனால மெதுவாக அது வந்து எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுடுச்சு. இப்போ வந்து அதாவது கன்சர்வேட்டிவாகவும் இருந்தாங்க அந்த தொழில்முறை ஓவியர்கள், நவீன ஓவியமெல்லாம் தப்புன்னு. ஏன்னா அந்த பகுதிக்கு வராமல் அப்படி பேசிகிட்டு இருந்தவங்க இருக்காங்க. இந்த சைடில் அதே மாதிரி அதெல்லாம் வந்து குப்பை, அந்த ஓவியம்லாம் குப்பைன்னு நவீன ஓவியர்களை ஒரு பகுதி சொன்னாங்க. நாங்கள் தான் இதை ரெண்டையும் இணைச்சோம். எனக்கு முன்னாடி ஆதிமூலம் ஒரு பெரிய பங்கு, அவருடைய பங்கு பெரும் பங்கு. அவரோட சேர்ந்து அவரும் என்னை என்கரேஜ் பண்ணதுனாலையும் கூட ஒரு அடிக்கடி எனக்கு வந்து உணர்த்துறது வந்து, நான் வந்து செய்யலைனாலும் நீங்கள் செஞ்சிட்ருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசிரியராக எனக்கு வந்து சொல்லுவார். எனக்கும் வந்து ஒரு கம்யூனிகேட்டிவ் இல்லஸ்ட்ரேஷன் இருக்கு பாருங்கள். பெயிண்டிங்னு மட்டும் இல்லாமல் கம்யூனிகேட்டிவ் இல்லஸ்ட்ரேஷன் கூடவே வந்து கிராஃபிக் ஆர்ட்டு, சினிமா, இல்லஸ்ட்ரேஷனு, பெயிண்டிங்கு, அனிமேஷன், இப்படி ஸ்பெஷல் எஃபெக்ட், இப்படி பல பகுதியில் நான் வந்து அப்புறம் கம்ப்யூட்டராக வந்துடுச்சு. ஃபோட்டோ காப்பி பண்ணி ஃபோட்டோஷாப்லேயே கட் பண்ணி கொலாஜு, இப்படி பல பகுதிகளில் நான் இயங்குறதுனால எனக்கு அது ஒரு பெரிய பிரமாதமான சின்ன கிரவுண்டு பெரிய கிரவுண்ட் ஆகிட்ட மாதிரி தானே. அதனால் நான் வந்து சந்தோஷமாக தான் அதை செஞ்சேன் நான். இப்பொழுது நான் உங்களிடம் இந்த நவீன இப்பொழுது புலம்பெயர் பரப்பில் ஓவியமே இன்னும் ஒரு பிரபலமாகாத நிலை, அவ்வாறு தான் நான் கூறுவேன். அவ்வாறான நிலையில் நவீன ஓவியம் இன்னும் சாதாரண மக்களை சென்று சேரவில்லை என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். ஆகவே இப்பொழுது அதை அறிமுகப்படுத்தும் வகையில் சில கேள்விகளை கேட்க போகிறேன். பொதுவாக இருக்கிற அபிப்பிராயம் இந்த நவீன ஓவியம் தொடர்பாக பார்த்தவுடன் எங்களுக்கு புரிவதில்லை, அவ்வாறு தான் கூறுகிறார்கள். இவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள்? ஆக்சுவலாக என்னென்னா, நீங்கள் வந்து நானும் நீங்களும் உட்காந்துருக்கும் போது இன்னும் 2 பேர் அங்கே உட்காந்து ஸ்பானிஷ் பேசுகிறாங்கன்னு வச்சுங்களேன். அவர் ஏதோ உளர்ற மாதிரி தான் தெரியும் எனக்கு. நானும் நீங்களும் தெரிஞ்ச மொழியில் பேசுகிறோம், நமக்கு தெரியாத மொழியில் அவர் பேசுகிறார். ஆனால் இது வேறு மொழி கிடையாது. இது வேறு, நான் சொல்கிறது நவீன ஓவியன்றது வேறு மொழி கிடையாது. நீங்கள் ஏற்கனவே நான் சொன்னது போல் உங்களுக்கு தெரிந்த அறிந்த உருவகங்களை ரியலிஸ்டிக் பிக்சர்ஸில் பார்க்குறீங்க. மற்ற நான் வந்து இப்போ நீங்கள் அந்த ஓவியத்தை இப்போ நான் சொல்கிறது ஸ்பானிஷை நான் புரிஞ்சுக்கிறணும்னா ஸ்பானிய மொழியினுடைய அட்சரத்தை நான் படிக்கணும். ஸ்பானிய மொழி எப்படி பேசப்படுதுன்னு நான் பார்க்கணும். ஃப்ரெஞ்சு மொழி எப்படி பேசப்படுதுன்னு பார்க்கணும். நான் அந்த மொழிக்கு பக்கத்தில் அதுக்கு போகிறதுக்கு என்னுடைய பார்ட்டிசிபேஷன் கற்று அதை அறிந்துக்கிறதுக்கான ஒரு பார்ட்டிசிபேஷன் இருக்குல்ல, அப்படி போக ஆரம்பித்தாதான் அது புரியவே ஆரம்பிக்கும். எதுவுமே போகாமையே எனக்கு அது புரியணும்னா புரியவே புரியாது. கூட நான் இன்னொன்று உங்களுக்கு சொல்லுவேன், உங்கள் கண்ணுக்கு தெரிந்த படிக்க தெரிந்த முழுமையாக உங்களால் பார்க்க தெரிஞ்ச அந்த படங்கள்லேயே அந்த சித்திரங்கள்லேயே நீங்கள் படிக்க நிறைய இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அது எப்படின்னா, நீங்கள் வந்து வார்த்தைகளை தான் நீங்கள் படித்து பழகிருக்கீங்க, சித்திரத்தை தொடர்ந்து படித்து பழகணும். கூடவே நான் சொல்லுவேன் வந்து நீங்கள் சினிமாவை படிக்கிற சினிமாவை கேட்குறதில்ல, சினிமா பார்க்குறோம், பார்க்குறது மூலியமாகவும் நம்ம படிக்கிறோம், பார்த்து கேட்டு படிக்கிறோம். அதே போலவே சித்திரத்தை பார்த்து நீங்கள் சித்திரம் உங்களுக்கு இப்போ ஒரு தேர்ந்த மாபெரும் கலைஞர், டாவின்சியை போல பெரிய மாபெரும் கலைஞர், அந்த சித்திரத்தை நீங்கள் எப்படி பார்க்கணுன்றதுக்காக, அதாவது 500 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட அவர் காலத்தில் வரையும் போது ஒருத்தன் எப்படி பார்த்தானோ அப்படி தான் நீங்களும் நானும் பார்க்குறோம். அப்படி பார்க்க வைக்கிறதுக்கு ஒரு கட்டமைப்பை செய்கிறார். இந்த படத்தில் எது எங்கே இருக்கணும், எந்த முகம் எப்படி திரும்பி இருக்கணும், ஒளி எப்படி வரணும், எதை நீங்கள் பார்க்கணுமோ அதுக்கு என்னென்ன மாதிரி உங்கள் கண் எப்படி, பார்வையாளனுடைய கண் இதுக்குள்ளே எப்படி போய் எதெல்லாம் பார்த்து வெளியே போகணும் அப்படின்றது கண நேரத்தில் நடக்கும்படியாக தான் உங்களுக்கு அது இருக்குது. அந்த மாதிரி அதை கட்டமைக்கிறார். அதை நீங்கள் பார்த்துன்னா வெறும் பார்த்து படித்து பழகுகிறது இருக்குது பாருங்கள். அது மூலியமாக நீங்கள் சித்திரத்து பக்கத்தில் போகிறீங்க. அப்போ போகும்போது ஒரு குழந்தை வரைகிற ஓவியத்தை என்னை விட நீங்கள் நல்லா ரசிப்பீங்க. ஒரு குகை மனிதன் வரைஞ்ச படத்தை என்னை விட நீங்கள் நல்லா ரசிப்பீங்க. அதே போல் ஒரு தேர்ந்த மாபெரும் கலைஞர் ஒருத்தர் அகடமிக்காய் உள்ளதை உள்ளபடியே வரைகிற சக்தி மிக்க ஒரு கலைஞர் வரைகிறத
அவனுடைய ஒவ்வொரு பகுதியையும் ரசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அவர் எப்படியெல்லாம் ப்ரஷ்ஷை ஹேண்டில் பண்ணார், என்ன மாதிரி அவர் தனக்கான உபகரணங்களை பயன்படுத்துகிறாரு, அதுக்குள்ளெல்லாம் நீங்கள் போக ஆரம்பிச்சிருவீங்க. அப்புறம் வந்து ஒரு காலகட்டத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ரெம்பரண்ட் மாதிரி ஒரு ஓவியரை பார்க்க ஆரம்பித்த பிறகு அதுக்குள்ளே இருக்கிற டெப்த்தையெல்லாம் நீங்கள் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க. வெறுமனே அது மேற்பரப்பில் இருக்கிறது போல தான் வரையப்பட்டிருக்கு. ஆனால் நீங்கள் தூரத்தில் இருக்கிற மாதிரியே பார்க்குறதுக்கான ஒரு தன்மையை அவர் க்ரியேட் பண்ணுறாருல, அது மாதிரி. அப்புறம் கல்ச்சர் டு கல்ச்சர், ஒவ்வொரு கலாச்சாரமும், சீன கலாச்சாரம் தனக்கான வடிவங்களெல்லாம் செஞ்சு வச்சுருக்கு, இந்திய கலாச்சாரம் தனக்கான நீங்கள் அதை பார்க்க ஆரம்பித்த பிறகு ஒரு எகிப்திய ஓவியம் எப்படி பேசுது, ஐரோப்பிய ஓவியம் எப்படி பேசுது, என்ன சொல்ல வருது, எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு, ஒரு நடராஜர் சிற்பம் ஏன் இவ்வளவு சிறப்பாக இருக்குது நம்ம பார்க்கும்போது. அப்புறம் அது ஒரு நேட்டிவ் இந்தியனுடைய டிராயிங்கும் அவர் செய்கிற பொருட்கள் மேலே இருக்கிற சிறப்பு ஏன் அப்படி வருது, அதை நீங்கள் ஒவ்வொன்றையாக படிக்க ஆரம்பிச்சோம்னா அதுக்கு வந்து பெரிய கடல் தான். கட்டிடக்கலையோ சிற்பக்கலையோ சித்திரக்கலையோ உலகம் முழுமையின்னு இருக்கிற பண்பாடுகள் தங்களுக்கான நிலைகளில் எப்படியெல்லாம் அதை செய்திருக்கோ அதை படிக்க வெறும் வார்த்தைகளை படிக்கிறதுனா விஷுவலை படிக்கிறதும் மிகப்பெரிய ஒரு ஞானமும் அறிவும். அது வந்து நீங்கள் வார்த்தைகளை படிக்கிறத தாண்டி உங்களை இன்னும் விஸ்தாரமான பகுதிக்கு எடுத்துகிட்டு போகும். ஆக அந்த வகையில் நீங்கள் அப்படி போக நவீன ஓவியத்தை என்னை விட நீங்கள் சிறப்பாக ரசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இதில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு போகிறவர்களுக்கு அவர் பல பெயர்களை குறிப்பிட்டிருக்கிறார். இப்பொழுது ரெம்பிராண்ட் என்ற ஒரு ஓவியர், நீங்கள் கூகுள் தேடி பார்த்தீர்கள் என்றால், கூகுள் இணையதளத்தில் தேடி பார்த்தீர்கள் என்றால் அவருடைய முக்கியமான பல ஓவியங்களை பார்க்கலாம். ஓவியத்துறையில் ஒரு முக்கியமான மாற்றத்தை கொண்டு வந்த ஹொல்லாந்து நாட்டைச் சேர்ந்த ஒரு ஓவியர். அடுத்த கேள்வி, இந்த நவீன ஓவியத்தை பார்த்தோன்னே ஒரு பொதுவாக இல்லை, குழந்தை பிள்ளைகள் வரைகிற மாதிரியே இருக்குது, யாரும் இந்த நவீன ஓவியத்தை வரைஞ்சிட்டு போகலாம் என்ற மாதிரி ஒரு விமர்சனம் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதை நான் இப்போ சொன்னால், நீங்கள் கோடுகளை தனியாக, வண்ணத்தை தனியாக, அப்புறம் ஸ்பேஸை, அதாவது வெளியே நீங்கள் ஆக்குபை பண்ணுறது, பயன்படுத்துகிறத முறையை, அப்புறம் வந்து நான் சொன்ன பாருங்க காம்போசிஷனை, அந்த கட்டமைக்கிறது, அந்த ஸ்ட்ரக்சரை கட்டமைக்கிறது ஓவியர்கள், இதையெல்லாம் இன்னும் ஆழமாக ஊன்றி பார்க்க ஆரம்பித்த பிறகு ஒரு சிம்பிளான கோடு இருக்குது பாருங்கள், எளிமையான கோடினுடைய வேகத்தையும் அதனுடைய சிறப்பையும் அதுக்கு பின்னாடி இருக்கிறவரையும் அது சொல்ல வர விதத்தையும் நீங்கள் இன்னும் பக்கத்தில் போக ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த கிறுக்குனதாக அது தெரியவதில்லை. இன்னும் நல்லா நீங்கள் இன்னும் பக்கத்தில் நான் இன்னும் தெளிவாக சொல்லணுன்னா, குழந்தைகள் படம் வந்து அவங்க உலகத்தையும் அவங்களோட மனநிலையும் அதுக்கு சொல்லுது. அதை நீங்கள் ரொம்ப ஆழமாக எதையும் சும்மா பார்க்கக்கூடாது, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நான் இப்போ சொன்ன மாதிரி கேவ் மேனுடைய பெயிண்டிங்கை பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரியான, அதில் உள்ள இதை விஷயங்களை நீங்கள் வேறு மாதிரி படிக்கலாம். கூட மனநலம் இல்லாதவர்கள் வரைந்த ஓவியங்கள் எல்லாம் பாருங்கள், அவங்க உங்களோட த்ரூ பிக்சர் தே வாண்ட் டு கம்யூனிகேட், அது அதில் இருக்குது. அப்படி நீங்கள் நீங்கள் இன்னும் ஆழமாக போக அதனுடைய சிறப்பு எல்லாம் உங்களுக்கு தெரியும். அது உங்களுக்கு இருக்குனதாக இல்லை, எல்லாம் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தான். அது அடுத்த குற்றச்சாட்டு ஒன்று பொதுவாக இந்த நவீன ஓவியம் தொடர்பாக வைக்கப்படுகிறது. இது மேலை நாட்டு ஓவிய மரபு, இது இந்த மரபுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, அல்லது இது மேல்தட்டு மக்களுக்கான ஓவிய முறை, இது சாதாரண மக்கள் பார்ப்பதற்கோ ரசிப்பதற்கோ கிடையாது. இந்த குற்றச்சாட்டு நிறைய காலமாக வைக்கப்பட்டு அது இப்பொழுது அது கலைந்து போய்விட்டது என்றாலும் இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கான ஒரு விளக்கத்தை தரும் நோக்கம். எப்படின்னா, நீங்கள் நவீன ஓவியம்னா அப்படி நிறைய பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்கும், அதனுடைய யூட்டிலிட்டி எப்பவுமே சாதாரண மக்கள் அவங்களுக்கு பயன்பட்டால் தான் அது சிறப்பானதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பெயிண்டிங்காக அப்ஸ்ட்ராக்டாக பெயிண்டிங் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், அது என்ன எனக்கு புரியலன்னுவாங்க. ஆனால் அதே துணியில் பிரிண்ட் போட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் சட்டையாக போட்டுக்குவாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஆமாம், அப்போ அந்த மாதிரி இது சட்டையாக போட்டுக்குவாங்க. அப்படின்னா நீங்கள் நேரடியான பயன்பாட்டுக்கு அப்போது அதை வேறு மாதிரி பார்ப்பாங்க. அதை வந்து ஆக்சுவலாக வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து நான் சொல்கிறது வந்து இப்படியான பகுதியில் இப்போ வந்து நீங்கள் நவீன அதை என்ன சொல்கிற மேலை நாடு அது அப்படிலாம் பிரிக்கவே முடியாது. பொலிட்டிக்கல் டிவிஷன் கிடையாது. இன்றைக்கி எல்லார் கையிலையும் கேமரா இருக்குது, எல்லார் கையிலையும் அதாவது என்ன சொல்கிற இணையம் இருக்குது. உலகம் முழுமையிலையும் நடக்கிற காரியங்களோ செயல்களோ நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த சோஷியல் மீடியா, பிரிண்ட் மீடியாவை தாண்டி சோஷியல் மீடியா வந்துருச்சு. எந்த நேரத்துலையும் இங்கே நடக்கிற ஒரு ரோட்டில் நடக்கிற செய்தி இந்தியாவில் உடனே தெரிஞ்சிருது, அங்கே நடக்கிறது இங்கே தெரிஞ்சிருது. அப்படின்னு நம்ம இப்போ வந்து
உலக சமூகமே வந்து விஷுவலி எஜுகேட்டட் சமூகமாக, அது ரொம்ப அறிஞ்ச உலகமாகிடுச்சு விஷுவலி எஜுகேட்டட் சொல்லுது. அப்போ நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இது அங்கே தான், இது இவங்க தான் அப்படின்னு அதெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிடுச்சு. அதெல்லாம் அந்த பவுண்டரிலாம் உடஞ்சிருச்சு. ஓகே, இப்பொழுது ஒரு சாதாரண ஒரு பார்வையாளர், ஒரு ஓவிய ரசிகர், அவர் நவீன ஓவியத்தை புரிந்து கொள்வதற்கு தான் என்ன செய்ய வேண்டும், என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அது புரிந்து கொள்வதற்கு அதனோடு நெருக்கமாக நான் செல்வதற்கு என்ன செய்ய வேண்டும், அதுக்கு என்ன வழிமுறைகளை தான் கையாள வேண்டும் என்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். இல்லை, நீங்கள் இப்போ முன்ன வந்து நீங்கள் தேடி போனல கூகுளில் இப்போ நீங்கள் ரொம்ப பிரமாதமாக நீங்கள் சர்ச் பண்ணலாம். அப்புறம் அடிப்படையில் நான் சொன்ன மாதிரி பார்த்து படிக்கிறதுன்னு இருக்குது பாருங்க. வாட் இஸ் ட்ராயிங்? நீங்கள் முதல்ல ஒரு பொலிட்டிக்கல் கார்ட்டூன் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது, ஒரு ரோட்டில் இருக்கிற பேனர் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது, ரெம்பராண்ட் படம் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது, அப்புறம் ரியலிஸ்டிக் படம் எப்படி பண்ணுது, அப்ஸ்ட்ராக்டுன்னா என்ன, அரூபமாக சித்திரம் வரைகிறதுக்கு என்ன காரணம், அதுக்கு பின்னாடி என்ன, அப்புறம் போது எப்போ ஆரம்பிச்சிச்சு, ஏன்னா அப்புறம் வந்து சிதைச்சு வரைய வேண்டிய நிர்பந்தம் எந்த காலகட்டத்தில், இந்த இப்போ இந்த நூற்றாண்டையும் நீங்கள் ஒரு ஆர்டராக விஷுவலாக இருக்கிற ஹிஸ்டரியை, உலகம் முழுமையிலையும் இருக்கிற கார்னரில் இருக்கிற பகுதிகளை ஒவ்வொன்றா சரித்திரபூர்வமாக நீங்கள் ரொம்ப விரிவாக கூட படிக்க வேண்டியதில்லை. ஒவ்வொரு 100 ஆண்டும் என்னென்ன அரசியல் மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு, என்ன அந்த மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு, தொழில் புரட்சி வந்த உடனே என்னெல்லாம் மாற்றம் வந்துச்சு, இப்படி எல்லாத்தையும் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது ஊடாக வந்து கலையினுடைய வரலாறு ஒன்று வேறு மாதிரி ஒரு டைமென்ஷனில் மாறிட்டே வருது பாருங்க. அதெல்லாம் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் சொல்கிற நீங்கள் தேடுற இடத்துக்கு நீங்கள் வந்துடுவீங்க. சரி, இப்பொழுது அடுத்த பக்கத்துக்கு வருவோம். தமிழ் அடையாளத்தை ஓவியங்களுக்கு ஊடாக முன்னெடுத்த முக்கியமான ஒரு ஓவியர் நீங்கள். இப்பொழுது தமிழ் தேசியத்திற்கு ஆதரவாக பயணித்தவர், ஈழத்தமிழர்களுடைய விடுதலை போராட்டத்திற்கு நெருக்கமாக இருந்தவர். இந்த வகையில் அதாவது ஒவ்வொரு இன குழுமத்திற்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட பண்பாடும் ஒரு கலைத்துவமும் இருக்கிறது. ஆனால் தமிழ் கலைப்படைப்புகளில், அதுவும் திரைப்படம் ஓவியம் சார்ந்த கலைப்படைப்புகளில் இந்த அடையாளத்தை நீண்ட காலமாக காண முடியாது என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்து வந்திருக்கிறது. அதற்கான காரணம் என்ன, அது பின்னணி எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? நான் இதை நிறையா விரிவாக எழுதியிருக்கிறேன், நான் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக ஒரு 250 ஆண்டுகளுக்குள்ளே தான் தாமஸ் டேனியல் வில்லியம் டேனியலுடைய என்ட்ரியிலிருந்து தான் இந்த மாற்றம். அதாவது 2 ஓவியர்கள் ஐரோப்பாவில் இருந்து வருகிறாங்க. அவங்க இந்தியாவை முழுவதையும், இந்தியா, இலங்கை, தென் மலாக்கா, ஹாங்காங் வரைக்கும் போகிறாங்க. அவங்க வரைஞ்ச படங்கள் மூலியமாக தான் இந்தியா, இந்த ஏஷியன் கண்ட்ரிஸ் இருக்குது பாருங்கள், அதை வந்து ரொம்ப இதை விஷுவலாக பார்க்குது ஐரோப்பா. அதுக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றம் வந்து கீழே இவங்க வந்ததெல்லாம் தென்னாட்டு புரட்சியாளரோட காலகட்டத்தில் அவங்களெல்லாம் க்ளோஸ் பண்ணி எல்லாம் முடிஞ்ச பிறகு மேலே இருக்கிற அப்பர் பார்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற மன்னர்கள்லாம் சேர்ந்து ஒரு இயக்கம் வருது பாருங்கள். அந்த காலகட்டத்தில் நான் சொல்கிறீங்க இது இருக்குது இல்லைங்க, அந்த வெள்ளைக்காரங்களுக்கு ஏன்னா ஒரு பிஸ்னஸ் கம்யூனிட்டி, அதாவது பார்சி கம்யூனிட்டி, அங்கே அவங்களுக்கு சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு நாடகம் நடத்துது. அந்த நாடகத்தை பாசி தியேட்டர்னு சொல்லுவாங்க. அந்த தியேட்டர், பாசி தியேட்டருடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான் மராட்டி சினிமா. மராட்டி சினிமாவுக்கு முன்னாடி இங்கேருந்து ரவிவர்மா போகிறாரு. ரவிவர்மா பிரிண்டிங் ப்ரெஸ் வைக்கிறாரு. தன்னுடைய கடவுள் படங்களை தானே பிரிண்ட் பண்ணுறாரு. எல்லா வீட்டுக்கும் அது போயிடுது. இவருடைய ஓவியங்கள் பூராமே இந்த பார்சி தியேட்டர் நாடகக்காரங்களுடைய நாடக உடையே கடன் வாங்கி, அதாவது கடன் வேணால் விலைக்கு வாங்கி தான் மாடல்களுக்கு போட்டு படம் வரைஞ்சார். அப்புறம் இதனுடைய அடிப்படையில் மராட்டி சினிமா வந்தது. மராட்டி சினிமாவிலிருந்து வளர்ச்சிக்கு பிறகு தென்பகுதியில் சினிமா தயாரிக்கிற முறைகளெல்லாம் வந்து ஸ்டுடியோலாம் வந்த பிறகு அங்கேருந்து நிறைய பேர் மைக்ரேட் ஆகி இங்கே வந்துட்டாங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து மராட்டி சினிமாவுடைய கூறுகள்லாம் தமிழ் சினிமாவுக்கும் வந்துடுச்சு. இது வந்து ஒரு 150 வருஷ வரலாறு, விஷுவல் வரலாறு, காண்பியல் நிலையினுடைய வரலாறு. சினிமாவுக்கு முன்னாடி காலண்டரு, படம், சித்திரம், அப்புறம் வந்து வார பத்திரிகைகள், இப்படி எல்லாத்தையும் பார்க்கும் பட்சத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம தமிழ் அடையாளம் எங்கேயோ ஒரு காட்சிப்படுத்துறதில் அந்நியப்பட்டுகிட்டே போயிருக்கு. வேறு ஒன்று மேலே வந்து இது வந்து யாரும் தெரிஞ்சு செய்யலை, தெரியாமையும் செய்யலை. நான் அப்படி சொல்லலை. அதாவது அப்போ தான் அவ்வளோதான் அன்றைக்கி இருந்த ரிசோர்ஸ், அன்றைக்கி நமக்கு இருந்த தரவுகள்லாம் அதனுடைய அடிப்படையில் அதெல்லாம் செஞ்சாங்க. இப்போ அது எல்லாமே ஆவணமாக இருக்கிறதுனால ஒரு 150 வருடத்தை நீங்கள் படிக்கும் பட்சத்தில் சித்திரங்களை, செயல்பாட்டை, சினிமா ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு. ஸோ சினிமா இன்னும் அந்த நான் சொல்கிற பகுதியை இன்னும் அதிகமாக தூக்கி கொண்டு வந்து எல்லார் கையிலையும் கொடுத்துருச்சு.
ஆனால் அது வந்து தமிழ் தன்மையினோட மூல தமிழ் தன்மையிலிருந்து ரொம்பவும் விலகி போயிடுச்சு. இது எனக்கு வந்து நான் வந்து ஓவியக் கல்லூரி படிக்க ஆரம்பிச்சிலேருந்து எனக்கு பார்க்க கிடைச்சதில்ல, எனக்கு கிடைச்ச அனுபவத்தில் நான் ஊடாடி பார்த்ததில்ல. எங்கேயோ ஒரு தமிழ் தன்மை நம்ம வந்து எல்லாம் சினிமாவில் வந்து செர்மோனியில் இருந்ததே அப்படி பெர்மனெண்ட்டாக வச்சு காமிக்கிறோம். அப்புறம் வந்து எல்லார் மனதிலையும் வந்து கல்கிக்காக வந்து இவர் வரைஞ்சார் இல்லைங்களா, மணியம் வரைஞ்சார்ல, அந்த சித்திரம் ஒரு பெரிய ஏரியாவை வந்து ஆக்குபை பண்ணிருச்சு நம்ம மூளையில். அதுவும் வந்து டெக்கரேட்டிவ் தான், டெக்கரேட்டிவ் தான். அதில் இருக்கிற கதாநாயகிகள் வந்து ஒரு 2.5 அடி உயரத்துக்கு கொண்டையெல்லாம் போட்டிருப்பாங்க. அப்படிலாம் போட்டுட்டு நீங்கள் நடக்கலாம் முடியாது, நடக்க முடியாது, உட்கார முடியாது. அப்படி வந்து அது ஒரு டெக்கரேட்டிவ் இது தான், ஃபங்க்ஷனில் கிடையாது. ஸோ நீங்கள் சில விஷயங்களை ஒரு அலங்காரமாக பார்த்துருக்கோம், அலங்காரப்படுத்தியிருக்கோம், சிற்பங்கள் அலங்காரப்படுத்திருக்கோம். ஆனால் எங்கே வாழ்க்கை முறையோடு அது இன்னொரு பகுதி, டெக்கரேட்டிவ் எலிமெண்ட்டை பிரிச்சுட்டு வாழ்க்கை முறையோட ஒரு பகுதியாக அதை பார்க்கணுன்னு எனக்கு ஆசை. அப்படி ஒரு முயற்சியில் எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பு. நான் வந்து ஒரு கலை இயக்குனராக ஒரு படத்துக்கு, அது இது ரொம்ப ஒரு பேர்னிங் விஷயமாக எனக்கு இருந்ததில் நாசர் ஒரு படம் எடுக்கலாம். நாசரோட நாங்கள்லாம் சேர்ந்து பேசி, அப்போ எங்களுக்கு இருந்த ஆசையில் நாங்கள் அதுக்கான என்ன சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு வெளியே தயார் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கதையை பில்ட் பண்ணி அதில் ஒரு 1/2 மணி நேர பகுதியாக இதை நான் செஞ்சு பார்க்குறதுக்கு நாசர் பெரிய வாய்ப்பை எனக்கு கொடுத்தாப்புல. அந்த தேவதை படத்தில் அதை முதல் முறையாக அதை தேவதை படம் நாட் ஒன்லி இது நான் சொல்கிற இந்த பகுதி இல்லாமல், தேவதை படம் வந்து பல்வேறு நிலைகளில் தமிழ் சினிமாவில் முதல்ல நாங்கள் செஞ்சது. அது வந்து பாக்ஸ் ஆஃபீஸு, அதாவது படம் வெற்றியில் பெருசாக போகலைன்னாலும் இன்றைக்கு அது வந்து ரொம்ப அஹெடாக வந்துருச்சு. தமிழ் மக்களுடைய ரசனைக்கெல்லாம் முன்னாடி ஒரு 10 வருஷம் 15 வருஷம் முன்னாடி வந்துருச்சு. அந்த முயற்சியை வேல்யூவேட் பண்ணுறதுக்கு, அதாவது அதை பெருமதின்னு கருதுறதுக்கான சூழல் அன்றைக்கி இருக்கிற தமிழ் ரசிகர்களுக்கு இல்லை தான். ஆனால் அது இப்போ ரொம்ப அருமையாக வந்து எடுத்துக்கப்படுச்சு. அது இன்ஸ்பயர் பண்ணி பல விஷயங்கள் வந்துருச்சு. அதனுடைய அதுதான் என்னை வந்து எப்படி தள்ளிச்சுன்னா இன்னொரு இடத்துக்கு, அதை இன்னொரு முழுநீள சினிமா. ஏன்னா ஒரு பீரியட் ஃபிலிம் வந்து தமிழ் சினிமா திரும்ப வந்து 30 வருஷம் ஆயிடுச்சு. யாரும் அப்படி ஒரு கதை எழுதி அப்படி படம் பண்ணுறது இல்லை. ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, நான் அப்படி ஒரு கதை எடுக்க போகிறேன், அப்படி ஒரு சினிமா எடுக்க போகிறேன்னு நீங்கள் தான் தயாரிப்பாளர்னு வச்சுங்க. அவங்ககிட்ட வந்து நான் சொன்னால் உங்களுக்கு உடனே அப்படி ஒரு கதையை நீங்கள் எதை வச்சு யோசிப்பீங்கன்னா, என்டி ராமாராவ் நடித்த சினிமா, பழைய சினிமாவெலாம் இருக்கு, அதுதான் உங்கள் மனசில் தோணும். அப்படி ஒரு படம் எடுத்தால் ஓடாதே அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. இப்போது அதெல்லாம் மறுவாசிப்பு போல் அதையெல்லாம் திருப்பி ரீடிசைன் பண்ணுறது. நீங்கள் வெஸ்டர்ன் ஃபிலிமில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரே கதையை பல தடவை எடுத்திருக்காங்க. ஆனால் ஒரே கதை இல்லை, அது இட் வாஸ் ஆல்வேஸ் ரீடிசைன்டு. நீங்கள் திரும்ப 10 ஆண்டுக்கு பின்னாடி அதே கதையாக இருந்தால் வேறு விஷுவலி வேறையாக வந்து பண்ணுறாங்க. அதுதான் முயற்சி. அது சினிமாவில் நம்ம இங்கே அப்படி கிடையவே கிடையாது. அப்போ நான் அதை வந்து ஒரு முழு நீள படமாக மாற்றி பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் எடுத்த முயற்சியில் ஒரு முறை திருட்டும் போயிடுச்சு. நாங்கள் எடுத்த முயற்சி அப்படியா? ஆமாம், ஒரு திருட்டு போய் சினிமா போய் வெற்றிகரமாக போயிடுச்சு நாங்கள் எடுத்த முயற்சி. அதே இது ஒரு நடிகர்கிட்ட சொல்லி அது வந்து ஒரு 3 வருஷம் அப்படியே இழுத்து கடைசியில் அதுவும் நடக்காமல் போயிடுச்சு. ஆனால் நான் ஒரு 400-500 படங்கள் தயாரிப்புக்காக நான் வரைஞ்சிட்டேன். அதனுடைய வெளிப்பாடுகளுடைய ஒரு பகுதி தான் வாழோர் அடுமலை என்னுடைய புத்தகமும். அப்புறம் எனக்கு வந்து தமிழ் சார்ந்த விஷயத்தை அப்போது இருந்த நிலையில் கலை இயக்குநர்களாக தமிழ் மொழி சார்ந்து அல்லது தமிழ் மொழியில் தாய்மொழியாக கொண்டவர்கள் ஒரு பகுதி குறைவாக தமிழ் சினிமாவுக்குள்ளுக்குள்ளே கலை இயக்குனராக அதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இல்லாத எனக்கு நண்பர்கள் தான் அவங்கெல்லாம். ஆனால் அவங்களுக்கு அந்த அக்கறை வந்து அவங்க பணம் பண்ணுற வேகம் தான் இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த அக்கறை இருக்கணும் இல்லை. எனக்கு அப்படி தோணுனது. ஆகினால் அதை சார்ந்து நான் இயங்கணும்னு. அப்புறம் தமிழ் சார்ந்த விஷயம், சமீப காலத்தில் நான் வந்து ஈழ பிரச்சனை, இப்படி ஒரு அடையாளத்தை நோக்கி தமிழ் அடையாளத்தை நோக்கிய தக்க வைக்கிறது அல்லது அடையாளத்தை நோக்கிய பயணம் மிக மிக அவசியம். நாமும் அதை செய்யாமல் இருந்துடக்கூடாதுனால என்னை முழுமையாக அதுக்குள்ளுக்குள்ளே கொண்டாந்து வச்சுட்டேன். இப்போ நாம் செய்தால் இனி அடுத்து வர்ற கலைஞர்கள் அதை நோக்கிய பகுதியிலலாம் இனிமேல் தேடி போவாங்க. எனக்கு தெரிஞ்சதையும் சொல்கிறேன். இன்னொன்று, எங்கேயோ ஒரு மூல தமிழ் தன்மை கொண்ட 1000 வருஷத்துக்கு முந்தியோ அல்லது 500 வருஷத்துக்கு முந்தியோ அல்லது என்ன சொல்லுவாங்க ஒரு 800 வருஷத்துக்கு முந்தைய தமிழ்நாடை நானும் விசிட் பண்ணணும்னு எனக்கும் ஆசை. அதனால் செஞ்சு பார்க்குறேன் நான். ஓவியர் குறிப்பிட்டதில் 2 விடயங்கள். ஒன்று தேவதை திரைப்படம். நீங்கள் அதாவது ஒரு தமிழ் மன்னனின் வாழ்வு அல்லது அந்த காலத்து தமிழ் மக்களுடைய வாழ்வு எவ்வாறு இருந்தது, அவர்கள் எவ்வாறு ஆடை அணிந்தார்கள், எவ்வாறு அந்த கட்டடங்கள் இருந்தன என்று எல்லாம் பார்க்க விரும்பினால் தேவதை என்ற திரைப்படத்தை எடுத்து பாருங்கள். அதிலே ஓவியருடைய பங்களிப்பு, அவர் கலை இயக்குனராக பணியாற்றிய அந்த திரைப்படம், அதை விட
உண்மையான தமிழ் முகங்கள் உண்மையான தமிழ் அடையாளத்துடன் எவ்வாறு இருந்தன என்பதை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவது வாளோர் ஆடும் அமலை என்கிற ஓவியருடைய புத்தகம் முழுக்க முழுக்க ஓவியங்களை கொண்ட புத்தகம். நீங்கள் சொன்ன மாதிரி தேவதை வந்து அது ஒரு கம்ப்ளீட் ஃபிலிம் இல்லை, அது முதல் முயற்சி. அதில் எனக்கே தெரிஞ்ச சில தவறுகள்லாம் இருக்குது. மேபி இது அந்த கதாநாயகனுடைய ஹேர் ஸ்டைலு சும்மா சொல்கிறேன் உங்களுக்கு. சில பகுதிகளெல்லாம் நாங்கள் இன்னும் கொஞ்சம் கவனம் வச்சிருக்கலாம் போல் அப்படின்னு அப்படி ஒரு படியை மேறினோன்னு தானே 2வது படி ஏற முடியும், நீங்கள் 3வது படி ஏற முடியும். அதுலேயும் எங்களுக்கே தோணுது அது சில பகுதி. ஆனாலும் இப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தமிழ் சினிமாவில் இவர் ஜெமினி ஸ்டுடியோ பண்ணின சில முக்கியமான படங்களில் தமிழ் அறிஞர்களுடைய பங்களிப்பு இருந்த படங்களில் குறிப்பாக ஔவையார் அதில் சில பகுதிகள் தமிழ் சினிமாவில் நீங்கள் சில பகுதிகளை சொல்லிடலாம். கண்ணதாசன் பண்ண சிவகங்கை சீமை அதில் ஒரு பகுதி. இப்படி நீங்கள் ஒரு உண்மையை தேடிய பயணம் சில பகுதியில் சினிமாவில் தமிழ் சினிமாவில் அங்கங்கே இருக்குது. அது ஒரு முழுமையாக இல்லையே ஒழிய நீங்கள் அதாவது ஒரு கம்ப்ளீட்டாக இல்லையே ஒழிய சில பகுதியில் சில பகுதியில் அப்படியே டக்குன்னு அது மிளிர்கிற மாதிரி சில பகுதிகளெலாம் செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் தான் நம்மளை வந்து தூண்டுது அதை முழுமையாக இன்னொரு பகுதிக்கு வந்து திறந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை அப்படி நமக்கு ஏற்படுது. இனிமேல் இப்போ நாங்கள் செய்கிற காரியம் போக இனி அடுத்து வர கலைஞர்கள் அதெல்லாம் செஞ்சுருவாங்களா? சரி, இப்பொழுது இதை உடைக்கிற முயற்சிகள், அதாவது இதுவரை காலமும் கற்பிக்கப்பட்ட தமிழ் அடையாளம் தொடர்பான கற்பிதத்தை உடைக்கிற முயற்சியில் தேவதை போன்ற திரைப்படங்கள் நீங்கள் ஈடுபட்டிருக்கீர்கள். அது உங்களை தாண்டி எவ்வாறான முயற்சிகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றன? எனக்கு இன்னும் அது நான் முழுமையாக சொல்ல மாட்டேன், முடியல அப்படி. ஆனால் எனக்கு நம்பிக்கையை தருகிற மாதிரி இல்லை. ஆனாலும் அது என்னென்னா ஒன்று தான் நடந்திருக்கு. இன்னும் அதுக்கான ஸ்பேஸை நாங்கள் தேடணும், எங்களுக்கு கிடைக்கல. இப்போதும் தேடிட்டு தான் இருக்கோம். இப்போ எனக்கு ஒரு பெரிய 2-3 கனவு, மாபெரும் கனவு இருக்குது. அது சாத்தியமாயிடணும்னு நான் ஆசைப்படுறேன். அது வந்து சங்க காலத்தை வந்து ஒரு மாதிரி அன்ஃபோல்டு பண்ணணும். ஒரு சில பகுதியை நான் வந்து நினச்சி வச்சுருக்கிறேன். அதை வந்து இந்த மாதிரியான இதெல்லாம் இல்லாமல், ஒட்டு பகுதிகள்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு பக்கத்தில் அதுக்கு போகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு பகுதியை நாங்கள் தேடி வச்சுருக்கோம். அது நடக்கணும்னு நான் நம்புகிறேன். சரி, இப்பொழுது திரைப்படத்துறையை விடுத்து இந்த வகையான தமிழ் அடையாளத்தை மீட்டெடுக்கும் முயற்சியில் பிரஜை பூர்வமாகவும் சிந்தனை சார்ந்தும் இயங்குகிற, இன்றைக்கு இயங்கி கொண்டிருக்கிற அல்லது இயங்குகிற ஓவியர்கள் யார் என்று? இப்போ எனக்கு நாங்கள் அனிமேஷன் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு 4 வருஷமாக ஒரு எஜுகேஷனல் அனிமேஷன் பண்ணியிருக்கோம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா போரியல் சார்ந்து எனக்கு தெரிஞ்ச சில யங் ஃபிலிம் மேக்கர்ஸு பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நான் சப்போர்ட்டிவாலாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். சில என்னுடைய மாணவர்களையும் சில பேருக்கு அந்த பார்வையும் இருக்குது. நாங்கள்லாம் சேர்ந்து இயங்கினதுனால இப்போ அவங்களோட சேர்ந்து இயங்குறது எனக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சி. அப்படியான என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் அவங்க முழுமையாக அவங்களுக்கும் ஆனால் ஸ்பேஸும் கிடைக்கல தான். நான் வந்து எல்லோரும் சேர்ந்து என்னை புஷ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. எல்லோரும் சேர்ந்து இயங்குறதுக்கான ஒரு தளத்தை நாங்கள் எதிர்பார்த்தே இருக்கிறோம். அது கிடைக்கிற மாதிரி இருக்குது. சில நேரங்களில் கொஞ்சம் விலகிடுது, அப்புறம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான் பண்ணிகிட்டே இருக்கோம். அதை பண்ணிடுவானா? நல்லது. அடுத்தது இந்த ஓவியங்களில், அதாவது தமிழ் ஊடகங்களில் வரையப்படுகிற அல்லது இதுவரை நாங்கள் பார்க்கிற ஊடகங்களில் ஒரு விதமான நிறவாதம் இருப்பதாக நான் பார்க்கிறேன். அதாவது கருப்பு ஒரு புறக்கணிக்கப்படுகிற நிறமாகவும், கருப்பாக இருக்கிறது அழகல்ல என்பது போன்ற கருத்துக்களும் திருப்பி வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் உங்களுடைய ஓவியங்களில் கருப்பு, அதாவது கருப்பு முகங்கள், எங்களுடைய நிறம், அது ஒரு பெருமைக்குரிய, நாங்கள் பெருமிதமாக மன்னராக இருந்தாலும் ராணியாக இருந்தாலும் யாராக எல்லாரும் எங்களுடைய நிறம். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என்னென்னா முதல்ல சினிமா, ஃபோட்டோகிராஃபி, பத்திரிகையில் அட்டையில் போடுறது, இதில் எல்லாத்துலேயும் எப்போயுமே ஒரு ஒயிட் கலர் மேலே இருக்கிற மோகமும் அது வந்து சிறப்பு உயர்வுன்னு சொல்கிற இது வந்து பழக்கப்படுத்தப்பட்டது தான். அது வந்து ஆனால் நான் இப்போ சொன்ன பாருங்கள், ஒரு நீண்ட தேடுதல் டுவர்ட்ஸ் அந்த கொஞ்சம் அடையாளத்தை நோக்கினா திராவிடியன் கலர் அந்த மாதிரி தானே. ஸோ நான் வந்து பல்வேறு நிலைகளில் கரிகாலன் நான் பெயிண்ட் பண்ணேன். தமிழ் மன்னர்களை பல நேரங்களில் அப்படி பெயிண்ட் பண்ணியிருக்கேன். அதனோடனே தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய அரசியல் தலைவர்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற கல்ச்சுரலாக, அதாவது சம் ஆஃப் தி ரைட்டர்ஸ், எழுத்தாளர்கள், அதாவது பண்பாட்டு நிலையிலையும் கலை சார்பான நிலைகள்லேயும் இயங்குகிற பலர் வந்து உணர்ச்சி வசப்பட்டு நான் அப்படி வரைஞ்ச படங்களை பார்த்துட்டு
என்னை பாராட்டினது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அப்படியே முக்கியமான அரசியல் தலைவர்கள்லாம் இனி வந்து இப்படியான மன்னனை இப்படி கருப்பாக வரைஞ்சிட்டிங்க அப்படின்லாம் கொண்டாடின அரசியல் தலைவர்கள்லாம் இருக்காங்க. எனக்கு அது அப்படி ஒரு அப்போ நாம் செய்கிறது சரிதான், ரொம்ப எனக்கு அது பெரிய மகிழ்ச்சி. அதில் அந்த கலரை வந்து ஒரு பீரியடில் அது வந்து பத்திரிகைகள் என்ன வார பத்திரிகைகள் நமக்கு மேலே இருக்கிற அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு எல்லாம் அவங்க அடிமை புத்தி அதெல்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் நான் சொல்லலை. அப்படிலாம் ஒரு ஒயிட்டு மேலே இருக்கிற மோகம் செய்யணும். அது வந்து மெதுவாக நம்மளை ஐடென்டிட்டியை விட்டுட்டு வேறு சொல்லணும்னா அது ட்ரூ ஐடென்டிட்டின்னு சொல்ல வரும்போது இதெல்லாம் சேர்ந்து தானே ஐடென்டிட்டி. அதனால் அப்படி படங்களை நான் வரைஞ்சோம். அதுக்கு பெரிய பாராட்டு தான் கிடைச்சது எங்களுக்கு. சரி, ஓவியருடைய ஓவியங்கள் நீங்கள் பார்க்க விரும்பினால் மார்க்கம் நகரசபை நடத்திய பொங்கல் விழாவிலே அவை காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. அவை தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் மார்க்கம் மாநகர சபை நகரசபை கட்டிடத்திலே காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கும். அவை விற்பனைக்கும் இருக்கின்றன. எனக்கு பெரிய மகிழ்ச்சி இந்த பொங்கல் விழாவுக்கு என்னுடைய ஓவியங்கள், அதுலேயும் குறிப்பாக நான் வரைந்த தமிழ் சார்ந்த ஓவியங்களை கொண்டு இங்கே காட்சிப்படுத்தினதில் மார்க்கம் நகரம் பெரும் முயற்சி எடுத்து செஞ்சுருக்கு. அந்த வகையில் நான் எனக்கு மார்க்கம் நகரத்திற்கும் இங்கே மார்க்கம் அவர் குறிப்பாக வந்து என்னுடைய நண்பர்கள் அவர் லோகன் கணபதியிலேருந்து இங்கே இருக்கிற அற்புதமான நீங்கள் எல்லோரும் பெரிய அற்புதமான நண்பர்கள் குழு எனக்கு தொடர்ந்து நான் ஊடாட்டிட்டு பேசிகிட்டு இருக்கிற நண்பர்கள் இருக்காங்க. அந்த எல்லோருக்கும் நான் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லவும் கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு பெரிய மகிழ்ச்சி இந்த 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 குறிப்பாக இந்த தமிழர் விழாவில் நான் கலந்து கொண்டது எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இப்போ கடந்த ஒரு வாரத்துக்கு அதிகமாக கனடாவிலே நீங்கள் பலரை சந்தித்திருக்கிறீர்கள், பல விடயங்களை பார்த்திருக்கிறீர்கள். குறிப்பிடத்தக்க உங்களுடைய அவதானிப்பு எப்படி இருக்கிறது கனடிய தமிழ் புலத்திலே? இல்லை, நான் இப்போ அன்றைக்கும் ஒரு கூட்டத்தில் நான் சொன்னேன் வந்து அந்த விழாவுக்காக வந்திருந்த குழந்தைகளுடைய நாட்டியம் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி புலம்பெயர்ந்த குழந்தைகளுடைய சார்பான விஷயங்களெல்லாம் நான் பார்த்ததில் ஒரு அழகியல் ரீதியாக மிக உயரத்துக்கு அது வந்துருச்சு. இன்னொரு எனக்கு இப்போவே தோணுது, இன்னொரு 10 ஆண்டுகளில் மேபி மார்க்கம் ஒரு கல்ச்சுரல் எரினா ஒரு பெரிய கல்ச்சுரல் சென்டர் வந்துருச்சுன்னா அது உலகுக்கு பெரிய விஷயங்கள் எல்லாம் சொல்லும். ஒரு ஆழமான விஷயங்களை சொன்னால் மிகப்பெரிய உயரத்துக்கு அது வந்துடும்னு எனக்கு தெரியுது. அந்த என்ன சொல்லுங்கள், அது ஒரு எஸ்தட்டிக்கலி அந்த டிசைன்டு பகுதி இருக்குது பாருங்கள், அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாச்சு. நான் சில இடங்களில் வந்து உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் நான் அதை பார்க்கும்போது. சரி, நன்றி. இவ்வளவு நேரம் எங்களுடன் ஓவியர் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருந்தார். ஓவியருடைய ஓவியங்கள் மீண்டும் நான் ஏற்கனவே கூறியது போன்று மார்க்கம் நகரசபை கட்டிடத்திலே காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மாதம் முழுவதும் அவை காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கும். நீங்கள் அவற்றை வாங்க விரும்பினால் அங்கு போய் பார்த்து உங்களுக்கு பிடித்த, அதாவது தமிழ் அடையாளம், தமிழ் முகங்கள் உங்களுடைய வீடுகளிலே ஓவியமாக இருப்பது எங்களுக்கு சிறப்பு, எங்களுக்கு பெருமை. அதாவது எங்களுக்கு தெரியாத ஒரு கலாச்சாரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு நிலவரை காட்சியோ அல்லது முகங்களையோ எங்கள் வீடுகளிலே ஓவியமாக வைத்திருப்பதை விட எங்களுடைய மண் சார்ந்து எங்களுடைய முகம், எங்களுடைய அழகியல், எங்களுடைய கலாச்சாரம், பண்பாடு சார்ந்த ஓவியங்களை உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் ஓவியமாக வைத்திருக்கும் பொழுது எங்களுடைய அடையாளம் தொடர்ந்து பேணி பாதுகாக்கப்படும். எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் எவ்வாறு வாழ்ந்தோம், எவ்வாறு எங்களுடைய அடையாளம், பண்பாடு இருந்தது என்பதை பார்ப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். எனவே நீங்கள் அங்கு சென்று அந்த ஓவியங்களை பார்க்கலாம், அவற்றை வாங்கலாம், உங்களுடைய வீடுகளிலே காட்சிக்கு வைக்கலாம். இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. வணக்கம்.